இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் போய் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே தமனா வித் வாட்டர் ஸ்டார் இப்படிதான் நிறைய வந்தீங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சொல்லி அந்த கான்செப்ட் நான் கொடுத்தது. இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மண்ணில் போய் யாராவது தயவு செஞ்சு எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடுப்பாக இருக்குது. இதுக்கு மேலே உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேனில் தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டேன். எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தோணுதா இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு தயவு செஞ்சு சொல்லுங்கள். அவ்வளோ பிடிக்கல நான் அப்புறம் ஏன்டா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்பீங்க. 2019 வி ஆர் அடிக்டட் டு திஸ் ஆப் அப்படின்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே புரியும். சரி விடுங்க, இப்போதுக்கு பழைய கதையை பேசிக்கிட்டு இந்த வீடியோ போட காரணமாக இருக்கிற ரீல்ஸ் எல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க சேர்ந்தே பார்க்கலாம். சரி வாங்க போய் தான் பார்ப்போம். நம்ம தற்கொலை திவாகர் வர எல்லையை மாரி பேசிக்கிட்டு இருக்கான். குமுதா பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. விஜய் சேதுபதி பையன் நடிக்கிறத பார்த்து இந்த ஆளுக்கு இரிட்டேட் ஆகுதான். நிறைய பேர் உங்களோட நடிப்பை பார்த்து காண்டா இருப்பாங்க. நீங்களே காண்டாவர் ஒரு நடிகர் யாரு? லேட்டஸ்டா பார்த்தேன் விஜய் சேதுபதி சார் மகன் கூட ஹீரோ மாதிரி பண்ணு அப்படின்னா அப்படின்ற அப்படி நீ பண்ற கோமாளித்தனத்துல ஆக்டிங் நீயே சொல்லிக்கிறது பத்தாது அப்படின்னு உன்னை படத்துல நடிக்கலாம் கூப்பிடுறானுங்க. இதெல்லாம் பாக்குறப்போ உண்மையான டாக்டர் இருக்கவங்கலாம் சதறானுங்க. எல்லாரும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டதை அந்த ரிப்போர்ட்டர் அன்னைக்கு நிறைவேற்றினாரு. நாக்கப்படுங்க மாதிரி கேள்வி கேட்டாரு. அந்த இடத்துலயும் அங்க ஆச்சா பூச்சான வீடியோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். சூரியனை பத்தி பேசி அங்க அடிவங்க எனக்கு பத்தாதுன்னு போற இடத்துலலாம் அந்த இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்ல நீங்க நடிகர் சூரிய பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது செம கான்ட்ரோவர்ஷியல் ஆச்சு. நிறைய பேர் உங்களை திட்டியும் இருந்தாங்க. ஆக்சுவலா அதோட உண்மை நிலவரம் என்ன சார்? நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க? அவர்லாம் ஆரம்பத்துல 1500 தான் நடிச்சார். அது நீங்க பொது வழியில இன்னொரு நடிகர் மட்டும் பேசுற மாதிரி. இது பொது கருத்து சுதந்திரமா? இதெல்லாம் சொல்லலாமா? பப்ளிக் ஒப்பீனியன்னா எதை சொல்லணும், எப்படி சொல்லணும், அதுக்கு ஒரு முறை இருக்கு. இண்டஸ்ட்ரியில இப்ப பெரியவளா இருக்கிற ஆக்டர்லாம் உனக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து பேசினா அடிதான் வாங்குவ. இதுல வேற போற இடத்துல எல்லாம் என் படிப்புக்கும் திறமைக்கும் நீங்க எல்லாம் கால் தூசி கூட வரமாட்டீங்க அப்படின்னு பேசுறது. நம்ம ஆல்ரெடி பெரிய படிப்பு படிச்சுட்டோம், ஓகேவா? நான் படிச்ச படிப்புக்கும் எஜுகேஷனுக்கும் தகுதிக்கும் பேசிக்கா நம்ம ஒரு பிசியோதெரபி டாக்டர் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். என்னமோ உலகத்துல இருக்க எல்லா டிகிரியும் படிச்சு முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பிஎஸ்சி பிசியோதெரபி முடிச்சுட்டு இந்த வாய் திவாகர் தான் தற்கொலை பார்த்தா இந்த ஆங்கர் திவாகருக்கே டஃப் கூட அளவு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா ரஜினி கமல்லாம் ஒரு அளவு தான் படிச்சிருக்காங்க, உங்க அளவுக்கு படிக்கல அப்படின்னு பேசுறான். இந்த ஆளை என்கரேஜ் பண்ற மாதிரி. எஜுகேஷனுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. எஜுகேஷன் பிளஸ் ஆக்டிங்ன்றது மற்ற நடிகர்களை விட அது இன்னும் ஒரு பிளஸ் தூக்கி கொடுக்கும். ரஜினி சார் பெருசா படிச்சது இல்ல, கமல் சார் படிச்சது. கூகுள்ல போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இப்பயும் கமலஹாசன் ஏஐ பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காராம். மற்ற இன்டர்வியூஸ் எல்லாம் நீ செத்தாலும் மறக்க முடியாத அளவுக்கு கேவலமா கேட்கிறானுங்க. இந்த கலாட்டா சேனல்ல கொடுக்க வந்தப்ப மட்டும் சூத்துல சூடு போட்ட மாதிரி 2 கேள்விக்கு எந்திரிச்சு ஓடுறாரு. இதுவா டிஜோ வாழ்க்கை படிச்சிருக்கியா படிக்கல? நீ அவர்கிட்ட சொல்லி தான் அவர்கிட்ட ஆரம்பி இல்ல சார் இன்சியூஸை பத்தி கேட்கலாம். அவர் திருப்பி நான் சொன்னது ஏங்க நீங்க ஒரே சீனை நீங்க அவ்வளவு வருஷம் பண்ணும்போது நம்ம கேள்வி நான் தப்பா கேட்டேன். சரி உங்க கூட வந்தவங்களே கேளுங்க, நம்ம தப்பா கேட்டது எவ்வளவு சீன் பண்ணி வச்சிருக்கேன். வேணாம் ஆங்கர் மாத்தி விடுங்க செஞ்சு கோச்சுக்கலாம். சரி அந்த உடனே அவர் நான் டீசெண்டா கேளுன்னு சொன்னேன். உட்கார வச்சுட்டு என்னைய நீங்க ஒரு உலகத்துல இருக்கீங்கன்னா அது என்ன அர்த்தம்? சரி இல்ல நான் என்ன சொல்றேன், சும்மா இருப்பா நீங்க இருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் டீசெண்டான கொஸ்டினை கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசரா கரண்ட் இஷ்யூ பத்தி கேக்குறதுக்கு? என்னமோ நீதிக்கு நேர்மைக்கு போராடுற பொலிட்டீஷியன் இவர் நெகட்டிவிட்டியை பற்றி பேசக்கூடாது, இவர் சொல்கிற கேள்வி தான் கேட்கணும். ஆங்கரை மாற்ற சொன்னால் ஆங்கர் மாற்றணும். இவ்வளோ பண்ணது பத்தாது அப்படின்னு இதில் வேற நீ வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆங்கர் நவீன் மேலே நீ கை காலம் நல்லா இருக்காது, நீ நல்லா சாவ வராது, நீ நல்ல குடும்பத்தை வந்திருக்கியா அப்படின்ட்டு கேவலமாக பேசியிருக்கான். அந்த கலாட்டா சேனல் ஆங்கர் நவீனை கேட்குறேன், இன்னும் நீ பண்ண பாவத்துக்கு நீ அணிவிக்கிறது கொஞ்சம் கிடையாது. கூடிய விரைவில் நீ எந்த கையில கழுவுறியோ அந்த கையில சாப்பிட்ற மாதிரியான நிலைமை வரும். கூடிய விரைவில் வாதம் பக்கவாதம் நோயால பாதிக்கப்பட்டு நீ படுத்து படிக்க ஆகறியா இல்லையா அப்படின்றத பாருங்க. விரைவில் இவரெல்லாம் நல்ல குடும்பத்துல தான் பிறந்திருக்காப்பே என்னன்னு தெரியல. ஆக்சுவலா நவீன் மாதிரி ஆளுநருக்குலாம் சாவு ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். கூடிய விரைவில் நல்லா எழுதி வச்சுக்காங்க. அவங்க பண்ண பாவத்துக்கு இறைவன் மேல இருக்காரு, பண்ண தக்க கூலி கிடைக்கும். கூடிய விரைவில் வாதத்தால பக்கவாதத்துல படுத்து படிக்காகி எந்த கையில கழுவுறாரோ அந்த கையில சாப்பிட்ற நிலைமை அந்த நவீனுக்கு வரும். அந்த நிலைமை வர்றப்ப பண்ண பாவங்களை நவீன் கண்ணு முன்னாடி நிற்கும். கூடிய விரைவில் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கூடிய விரைவில் நவீன் இதுக்கு உண்டான பாவத்தை அணிவிப்பார். திருப்பி சொல்ல வரேன், அது எந்த ரூபத்திலே வரலாம். ஓகேங்களா? தண்டுவடத்தில் அடிபட்டு படுத்து படிக்க ஆகலாம், 2 கைகால்கள் வழங்காம போகலாம். ஓகேங்களா? பக்கவாங்க வரலாம். பண்ண பாவம் அடுத்தவங்களை அளவுக்கு மீறிய பாவம். இதெல்லாம் பார்த்துட்டு இவெல்லாம் டாக்டரா அப்படின்னு தோணுது. இவ்வளவு கேவலமா சாபம் விட்டுட்டு இருக்கான். அது பவர் ஆஃப் தி எஜுகேஷன். ஆக்டர் சாந்தனும் டேரக்டர் வெங்கட்ரவும் கேட்டதில் என்ன தப்பு? இந்த ஆளையும் சூர்யாவும் கம்பேர் பண்ணனால தான் இன்டர்வியூல உட்காந்து சூர்யாக்கெல்லாம் மேலே நான் யாருக்கெல்லாம் ஃபேன்ஸ் அதிகம்னு பேசிக்கிட்டு இருக்கான். இவர் ஆக்டிங்கில் கிழிச்சு கேப்ப நட்டது பத்தாது அப்படின்ட்டு நான் மேலே ஏறி மைக் பிடிச்சா எத்தனை லட்சம் பேர் வருவாங்க தெரியுமாமா அப்படின்ட்டு வாய் வேற.
இஷ்டத்துக்கு கமான் வேலு இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு இவனோட ஜாதி வரி முகத்தை இன்னொரு இன்டர்வியூல காமிச்சிருக்கான். இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். சுர்ஜித் பிரதர் அந்த கொலகாரனை இவன் பிரதருங்கிறான். ஏன்னா ஒரே சமயத்தை சேர்ந்தவங்களாம். அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? இங்க ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான், அதை பத்தி பேசாம அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கு, அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போதான் தெரியுது இந்த நாய் ஒரு ஜாதி வேறு பிடிச்ச நாய் அப்படின்ட்டு. சாரி நாயின்னு சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. இந்த ஜென்மத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. நான் மட்டும் அந்த ஆங்கரானா ரப்புன்னு இருந்துச்சு 4 அறைய விட்டுருப்பேன். இது மாதிரி பிரச்சனை வராம எப்படி தடுக்கணும்னு அந்த ஆங்கர் கேட்கறதுக்கு இந்த ஆள் பதில பாத்தீங்களா? எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். அந்த பையனுக்கு தான் சொல்ல வரேன். அந்த பையனுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிளில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையுமே பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. சுர்ஜித் பையனோட எதிர்காலமும் போச்சு. பெத்த பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா சொல்றத கேட்கணுமா? அதாவது அவங்க ஜாதியில போய் எவனையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவங்ககிட்ட அருமையா இருக்கணும், அவங்க அப்பா அம்மா சொல்றத கேட்டு அப்பா சந்தோஷமா இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வராதான். என்ன பிரச்சனை? இந்த மாதிரி ஆணவ கொலையும் நடக்காதான். சர்க்கிளில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையுமே பாதிப்பை ஏற்படுத்தும். சுர்ஜித் பையனோட எதிர்காலம் வந்து அப்படி அந்த மாதிரி மாறி யாரையாவது லவ் பண்ணா அப்போ கொல்லுவோம் அப்படின்னு இன்டைரக்டா பேசுறான் அந்த நாய். இந்த பெருத்த பண்ணி பேச்ச பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறவர்னா அவங்க அப்பா அம்மா சொல்லிருக்கணுமா? அவங்க சமூகத்திலேயே பார்த்து யாராவது லவ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதான். இந்த நாய் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செருப்பால் அடிச்சு வரட்டுங்க, யாரும் ஃபோட்டோ மட்டும் எடுக்காதீங்க. சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். பட் லாஸ் தான். திரும்ப அதே சொல்கிறான் பார்த்தீங்களா? அவர் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க, நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க, ஆனால் லாஸ் தான், அவங்க தான் லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். பெரிய ஜாதிகள் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இருக்காங்கல்ல, அதுக்குள்ளே மாற்றி திருமணம் பண்ணால் அந்த பிரச்சனை வரல. குறிப்பாக பட்டியலினத்தில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் மட்டும் இந்த மாதிரி ஆணவ கொலை வரைக்கும் போயிருக்கு. ஏன் அப்படி? அது நல்ல கொஸ்டின் தான். முதல்வன் படத்தில் இவர் ரகுவரன் சாருக்கு இவர் கேள்வி கேட்பாரு, அர்ஜுன் சார் அந்த மாதிரி சூப்பராக. அந்த ஆங்கர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இப்படி சிரிக்கிறானே, அந்த ஆங்கர் என்ன கேள்வி கேட்டான்னா, அந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான், மற்ற சமுதாயத்துக்கு லவ் பண்ணிக்கிட்டா மட்டும் வெட்ட மாட்டேங்க, இந்த சமுதாயத்துலேருந்து வந்து வெட்டினா மட்டும் ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த நாய் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பொண்ணுங்களை ஒரு நல்ல இடத்துல போய் சேர்க்கணும்னு அவங்க அப்பா அம்மா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு பேசுகிறான். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து கண்ணில் பட்டாங்கன்னா போயிட்டு நாக்கா போடுங்கிற மாதிரி கேளுங்க, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு. எந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்கணுமாம்மா, எந்த மாதிரி இடத்துல, நல்ல குடும்பத்தில். அந்த பையனுக்கு என்ன தான் குறைச்சல்? சரி இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணாம், இந்த நாயை பற்றி பேசுவோம். ஏன்னா அவன் பண்ணுற தப்பை எப்பயுமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நம்ம பண்ணுறதா கரெக்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உட்காந்து பேசுறது கூட நம்ம கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம் நினப்பில் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த ஆள் டாக்டரா இல்லை பிட் அடிச்சு பாஸ் பண்ணி வந்தாங்க கூட தெரியல, இப்படி மூளையில் முட்டா பய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த அளவோட ஜிபி முத்து காத்து கருப்புகள் எல்லாம் 100 டைம் பெட்டர்னு தோணுது. ஏன்னா ஏன் ப்ரோ அவங்கள்ட்டெல்லாம் போயிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நம்மலாம் இப்படி பண்ணாதான் நம்ம ரசிக்கிறாங்க, இல்லாட்டி நம்மளையும் பார்க்க போகிறாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க, சொல்லிடுவாங்க. இந்த ஆளை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பண்ணுறாங்களா பார்க்குறாங்க, நம்ம அவங்களுக்கும் மேலே பண்ணுறோம், நம்ம இவங்களோட பெட்டராக பண்ணுறோம், சிவாஜியே டஃப் கொடுக்குறேன் அப்படின்னு உள்ளதெல்லாம் பேசிக்கிட்டு எரிச்சல் ஏற்றிக்கிட்டு இருப்பான். மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பேசுகிறவங்கள என்றைக்குமே யார் நினைச்சாலும் திருத்தவே முடியாது. அவங்களே செத்து ஒழிஞ்சா மட்டும்தான் அந்த பேச்சை நிறுத்துவானுங்க. உயிரோட இருக்கிற வரைய இப்போ வளர ஜென்ரேஷனையும் கெடுத்துருவானுங்க, இப்போ வளர ஜென்ரேஷன் அடுத்த வளர ஜென்ரேஷனையும் கெடுத்துருவானுங்க. அதனால இந்த ஜாதின்றது என்றைக்குமே தமிழ்நாட்டை விட்டு போகாது. ஜாதி ஒழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஹோப்பை விட்டுருங்க, அது நடக்கவே நடக்காது. அதுவும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைய. இந்த மாதிரி ஆட்களும் எப்போ இருந்துக்கிட்டே இருப்பானுங்க, இவங்களையும் ஒழிக்கவே முடியாது.